தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் உத்தேச தொகுதிகள் குறித்து டெல்லியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விரைவில் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களினுடைய உத்தேச பட்டியல் குறித்து விரைவில் காங்கிரஸ் கட்சியினுடைய நேர்காணல் குழு ஆலோசனை நடத்த இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நேர்காணல் குழு தலைவராக TS சிங் டியோ அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். 2 வாரங்களுக்கு முன்புதான் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த குழு அடுத்த வாரம் போல கூடி ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட தகுதியான காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து ஆலோசனை நடத்துவார்கள். குறிப்பாக TS சிங் டியோ அவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்னும் திமுகவோடு எந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதி போன்றவை இறுதி செய்யப்படாவிட்டாலும் விருப்ப மனுக்களை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வழங்கி இருக்கிறது. சுமார் 5200 பேர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகள், அந்த தொகுதிகளில் யாருக்கு வாய்ப்பு வழங்குவது ஆகியவை குறித்து இந்த நேர்காணல் குழு ஒரு பட்டியல் ஒன்றை தயாரித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு வழங்கும். ஒரு தொகுதிக்கு தலா 3 பேர்களை இந்த குழு இறுதி செய்யும். அதே போல எல்லா தொகுதிக்கும் ஒரு 3 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பி வைக்கும். பின்னர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அவற்றை பரிசீலித்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு என்ற ஒரு குழு இருக்கும். அந்த குழுவிலே இறுதியாக எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படும். இன்றைக்கு கூட கேரள மாநில நேர்காணல் குழுவினுடைய கூட்டம் டெல்லியிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. கேரள மாநில நேர்காணல் குழுவினுடைய தலைவரான மதுசூதன் மிஸ்ரி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கேரளாவில் 140 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து காங்கிரஸ் தலைமைக்கு வழங்கியிருக்கிறது. அதே போல அடுத்த வாரம் அசாம், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, இப்படி அடுத்த கட்டமாக பல்வேறு மாநிலங்களிலும் இந்த குழு உத்தேச வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.